ஆரண்ய சேனாவிலிருந்து வருகை தந்த 100 தேரர்கள் இந்த தீபமேற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டு நாட்டுக்கும் மக்களுக்கும் ஆசி வேண்டி தர்ம போதனை நிகழ்த்தினர். சுதந்திர மாவட்டத்திலிருந்து சுதந்திர சதுக்கம் வரை தேரர்கள் நடைபவழியாக வருகை தந்தனர். பொதுமக்கள் நேற்றிரவு 7:30 முதல் கொழும்பு சுதந்திர சதுக்க வளாகத்தில் நடைபெற்ற இந்த தர்ம போதனை நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்த தர்ம போதனை சிறுசு டிவி மற்றும் சிறுசு FM-இல் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. நாட்டின் நாட்டிசைகளில் இருந்தும் வருகை தந்த மக்கள் தர்ம போதனையில் பங்கேற்றனர். சக்தி சிறுசு தலைமையக வளாகம், தெப்பானம ஒளிபரப்பு மத்திய நிலையம், ரத்மலானை ஸ்டெயின் கலையகத்திலும் விளக்குகள் ஏற்றப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. தமது வீடுகளில் இருந்தும் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் உள்ள விகாரைகளில் இருந்தும் விளக்கேற்றி வழிபாடு நடத்திய மக்கள் இந்த தர்ம போதனையுடன் இணைந்தனர். அதன் பின்னர் மகா சங்கத்தினர் சுதந்திர சதுக்கத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட பிரித் மண்டபத்திற்கு சென்றனர். நாட்டுக்கும் மக்களுக்கும் ஆசி வேண்டி சக்தி சிரச ஊடக வலையமைப்பு ஏற்பாடு செய்த இந்த தர்ம போதனை நிகழ்வு தொடர்பில் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் சிவன் டேனியல் கருத்து தெரிவித்தார். வணக்கத்துக்குரிய தேரர்களே, அனர்த்தம் ஏற்பட்ட போது எமது நாட்டின் அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்றிய விதத்தை பார்த்தோம். இதனைக் கண்டு முழு உலகமும் வியந்தது. டிட்வா சூறாவளி மூலம் அனர்த்தம் ஏற்பட்டு 1 மணித்தியாலம் கடப்பதற்கு முன்னர் எமது நாட்டில் உள்ள மக்கள் ஒன்றிணைந்து அவர்களுக்காக உதவி புரிய முன்வந்தனர். உண்மையில் இது ஒரு புதுமையான நாடு. மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது, மற்றவர்களுக்கு துக்கம் ஏற்படுகிற பொழுது அவர்களுக்காக ஒன்றிணைந்து உதவிக்கரம் நீட்டுகிற மக்களே எமது நாட்டில் வாழ்கிறார்கள். மறுபுறம் இது எவ்வாறு இடம்பெறும் என்று நாம் சிந்தித்தோம். தேரர்களே, வேறு நாடுகளில் இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்பட்டால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு சில வேளை 1 மாதம் கூட செல்லும். எனவே நாட்டு மக்கள் இவ்வாறான பாதிப்புகள் ஏற்பட்ட போதே எவ்வாறு ஒன்றிணைகிறார்கள்? இதற்கு ஒரு காரணம் இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். எமது நாட்டில் தர்மங்கள் மூலம் உருவாகியுள்ள கலாசாரமே அதற்கான முதலாவது காரணமாகும். எமது நாட்டு மக்களை பலப்படுத்தியுள்ளது. இது மிகவும் முக்கியமான விடயம் என்று நான் கருதுகிறேன். அந்த கலாசாரம் மூலம் எமது நாட்டு மக்கள் மத்தியிலேயே ஒரு பலமான தைரியம் ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒரு சிறந்த பயணத்துக்கான அடித்தளம் இடப்பட்டுள்ளது. இதுவே உண்மையான கதை. இந்த உண்மையை எம்மால் மறைக்க முடியாது. அதனை கீழ்ப்படிய செய்ய முடியாது.
அந்த பலத்தை ஒளிர செய்வதற்காகவே நாம் இன்று ஒன்று கூடியிருக்கிறோம். சிரச ஊடக வலையமைப்பு 3 தசாப்தங்களாக இந்த உண்மையை நன்கு கண்டறிந்துள்ளது. அதன் அடிப்படையிலேயே நாம் அனைத்து விடயங்களையும் செய்கின்றோம். சில வேளை உண்மைக்காக முன்னிற்கும் பொழுது புரியாத சில விடயங்களும் இருக்கின்றன. உண்மைக்காக முன்னிற்காவிட்டால் ஊடகம் என்ற ரீதியில் அதன் பிரதிபலன்களையும் நாம் நன்கு அறிவோம். எனவே இந்த புது வருடத்திலும் உண்மைக்காக முன்னிற்பதற்காக சிரச ஊடக வலையமைப்பு என்றுமே தயாராக இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்புடன் நாங்கள் இந்த புது வருடத்தை ஆரம்பித்திருக்கிறோம். அலுத் அவருத்தட்ட பானகண்ட பிரித் பாராயணத்திற்கு முன்னர் புத்த பூஜை நடத்தப்பட்டது. இதனையடுத்து மகா சங்கத்தினர் நாட்டிலுள்ள அனைவருக்கும் ஆசி வேண்டி தர்ம போதனை நடத்தினார். அதுகல்புர ஆரண்ய சேனாவிலிருந்து வருகை தந்த மகா சங்கத்தினரால் தர்ம போதனை நிகழ்த்தப்பட்டது. இதனையடுத்து நாட்டு மக்களுக்காக தர்ம போதனை நிகழ்த்திய மகா சங்கத்தினருக்கு தானம் வழங்கப்பட்டது. சியம் மகாநிகாயே மகாநாயக மல்வத்து பீடத்தை சேர்ந்த மகாநாயக துயரர்களின் ஆசீர்வாதம் மற்றும் ஆலோசனையின் பிரகாரம் இந்த நடவடிக்கையை நாம் ஆரம்பித்தோம். உண்மையில் சகல தேரர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி தெரிவிக்க வேண்டும். அதேபோன்று சிரச ஊடக வலையமைப்பின் அழைப்பின் பேரில் இங்கு வருகை தந்து இரவு முழுவதும் தர்ம போதனை நடத்திய நாவுயன ஆரண்ய சேனாவின் விகாராதிபதி உள்ளிட்ட அனைத்து தேரர்களுக்கும் சிரச ஊடக வலையமைப்பின் சார்பில் நன்றி தெரிவிக்கிறோம். அதேபோன்று எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள சிரச ஊடக வலையமைப்புடன் எப்போதும் இணைந்து செயற்படும் சகல தேரர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூறுகிறோம். பொது நிர்வாக அமைச்சு இரவு முழுவதும் இந்த தர்ம போதனையினை நிகழ்த்துவதற்கான சந்தர்ப்பத்தையும் அனுமதியையும் வழங்கியது. அமைச்சரையும் அமைச்சின் செயலாளரையும் இந்த இடத்தில் நினைவுபடுத்துகிறேன். அத்துடன் இந்த கைங்கரியத்துக்கு ஒத்துழைப்பு நல்கிய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், அதேபோன்று முப்படையினர் மற்றும் போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி தெரிவிக்கிறோம். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா குழுமம் சார்பில் எப்போதும் எமக்கு ஆசி வழங்கும் எமது தலைவர் சசி ராஜமகேந்திரனுக்கும் எமக்கு தலைமைத்துவம் வழங்கும் ஷவான் டேனியலுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி தெரிவிக்கிறோம். அத்துடன் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளரும் எஸ்லோ நிறுவனத்தின் தலைவர் SE வீரசேகரவுக்கும் ஆக்ரோஸ் நிறுவனத்தின் தலைவர் அனில் டி சில்வா உள்ளிட்ட நிறுவனத்தில் கடமையாற்றும் அனைத்து ஊழியர்களையும் நினைவு கூறுகிறேன். கல்கிசோ ஹோட்டலின் தலைவரும் இங்குள்ள பிரதம நிறைவேற்ற அதிகாரி உள்ளிட்டோரும் இந்த புண்ணிய கைங்கரியத்திற்கு எமக்கு அனுசரணை வழங்குகின்றனர். அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். அதேபோன்று இந்த புண்ணிய நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு நல்கிய கொழும்பு மாநகர சபை மேயர் உள்ளிட்ட அனைத்து ஊழியர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூறுகிறேன். அதேபோன்று இந்த புண்ணிய நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்காக ஆரம்பம் முதல் செயற்பட்ட எமது ஊடக நிறுவனத்தின் பிரியாந்த விஜயசிங்க, தர்மஸ்ரீ ஏகநாயக்க, வசந்த மாசிங்கி, அதேபோன்று சிரஸ் எஃப்எம்மின் ஷாலிகா ரணசிங்க, சந்தன பிரபாத், ஸ்ரீமா விதாரண உள்ளிட்ட அனைத்து ஊழியர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி தெரிவிக்கிறேன். இறுதியாக இரவு முழுவதும் நடைபெற்ற தர்ம போதனை நிகழ்வுடன் இணைந்திருந்த இலங்கை வாழ் உலக வாழ் மக்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி தெரிவிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துகள் உரித்தாகட்டும். அனைத்து தேரர்களுக்கும் மீண்டும் நன்றி கூறி எனது கருத்துக்களை நிறைவு செய்கிறேன். நன்றி. සුබ නවසරක් ප්‍රාර්ථනා කරමින් ගෞරව නමස්කාර පූර්වක ස්තුතිය නැවත වරත් ස්වාමීන් වහන්සේලා සිල් දෙනාට විතම් පළ කරමින් මගේ කතාව අවසන් කරනවා. ස්තුතියි.